ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், எபிரேயர் 2:4 வசனத்தை நாம் வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எப்படிங்க? இவ்வளவு பெரிதான. அப்ப இவ்வளவு பெரியது என்று சொல்லும்போது நம்ம எவ்வளவு பெரியதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். பாருங்க, இங்கே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், இந்த வசனத்தை நம்ம படிச்ச உடனே நமக்கு என்ன தோணுது? நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த வசனங்களை பல தடவை நாம் வாசித்திருப்போம். நமக்கு என்ன மனதிலே இந்த வசனம் நாம் எப்படி விளங்கிக்கிறோம்? பாருங்க, நான் இதை படித்த பொழுது 2 விதமாக ரட்சிப்பை குறித்து விளங்கிக் கொண்டேன். ஒன்று, ரட்சிப்பு நமக்கு வாங்கிட்டோம், இதை என்ன செய்யணுமா? இப்போ பாருங்க, நீங்க ஒரு நகை வாங்க போறீங்க, ஒரு பவுன் நகையை வாங்கிட்டோம், எப்படி கொண்டு வருவோம்? எவ்வளவு பத்திரம் பாருங்க, அதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, அதை பர்ஸுக்குள்ள வச்சு அந்த பர்ஸை எப்படி சேஃப்டி பண்ணணுமோ அதை வச்சு கொண்டு வருவோம். 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வரோம், எப்படி வாங்கிட்டு வருவோம்? அரிசி பாருங்களேன், அது ஒரு பையில வண்டியில் என்ன செய்யும்? தூங்கிட்டு இருக்கும். நகையை அப்படி தொங்க விடுவோமா? ஏன்? தொலைஞ்சிடக்கூடாது. அந்த நகை விலை மதிப்பில்லாதது, விலை உயர்ந்தது, அதை என்ன செஞ்சிடக்கூடாது? தொலைச்சிடக்கூடாது. அது பத்திரமா கொண்டு சேர்க்கணும். அது சும்மா பையில போட்டா கூட இருக்கும், அது எங்கேயும் ஓடிடாது. அந்த சின்ன டப்பாவை கொடுப்பாங்க, அந்த பைக்குள்ள போட்டு வண்டியில தொங்க விட்டுட்டு வந்தா என்ன? அவ்வளோ அரிசியே தொங்கிட்டு வருது, இவ்வளோன்னு ஒரு சின்ன டப்பா தொங்காதான் என்ன? ஆனா பாருங்க, நம்முடைய மனம் அதை பத்திரமா என்ன செய்யுது? காரணம், நாம் அதற்கு ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்கோம், நாம் அதற்கு ஒரு மதிப்பை வைத்திருக்கிறோம். அதுக்கு ரட்சிப்புக்கு நாம என்ன மதிப்பு கொடுத்துருக்கிறோமா? அப்போ மதிப்பு கொடுத்தோம்னா கையில ரட்சிப்பு வந்துருச்சு. இப்போ இதை என்ன செய்யணும்? பத்திரமா என்ன செய்யணும்? நான் பாருங்க, நம்ம இப்போ தம்பி அந்த வசனத்தை விளக்கும் போது கூட வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் என்று நினைக்கிறேன், அதை படிங்களேன். அடுத்தது 8வது வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்படும். மணவாட்டிக்கு ஒரு வஸ்திரம் கிடைச்சது. என்ன வஸ்திரம் தெரியுமா? மெல்லிய வஸ்திரம். ஏன் மெல்லிய வஸ்திரம் கொடுத்தாரு? நீங்க மெல்லிய வஸ்திரம் விரும்புவீங்களா, இல்ல கொஞ்சம் திக்கானது விரும்புவீங்களா? நினைச்சு பாருங்களேன். நான் போய் சட்டை எடுக்க போனா துணியை என்ன செய்வேன்? பார்ப்பேன், அப்படி பிடிச்சி பார்ப்பேன். அது ரொம்ப நைஸாக கஞ்சி துணி மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். சரி, நாம் நீங்கள் சேலை எல்லாம் எடுக்க போகிறீங்க, பெண்கள் கொஞ்சம் என்ன செய்வாங்க? மெல்லிய வஸ்திரம் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது சுத்தணுமே, அதை வெயிட்டான சேலையை சுற்றி திரிகிறது கொஞ்சம் சிரமமாச்சேன். இருந்தாலும் மெல்லிய வஸ்திரம், வேதம் சொல்கிறது மெல்லிய பெண் வஸ்திரம். ஏங்க எப்படி இருக்குங்க? ரொம்ப மெலிசா, அது வெண்மையாக இருக்கு. நீங்களே நினைச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும் உடம்பு. ஆனால் வேதம் சொல்லுது மணவாட்டிக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம். அது எதை காண்பிக்கிறது என்றால் அந்த ரட்சிப்பை காண்பிக்கிறது. மெல்லிய வஸ்திரம் அது லேசா ஒரு முள்ளு பட்டுதுன்னா, லேசா ஒரு அழுக்குப்பட்டுதுன்னா அந்த வஸ்திரம் சேதமாயிடும். அதனால இந்த மெல்லிய வஸ்திரம் இது ஆண்டவர் மட்டும் தரக்கூடிய வஸ்திரம், அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அந்த வஸ்திரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? வஸ்திரத்தை போட்டுட்டு தோட்டத்தில் வேலை செய்வோமா நம்ம? அது மாதிரியான வஸ்திரத்தை
அது மாதிரியான வஸ்திரத்தை போட்டுட்டு பந்தி விளம்பிட்டு இருப்போமா? பாருங்க, சாதாரணமாக திருமண வீடுகளுக்கு எல்லாம் நாங்கள் போனோம்னா, எங்கள் உறவினர் வீடுகளுக்கு போனோம்னா நல்ல ட்ரெஸ் போட்டு அப்படியே டிப்டாப்பாக போய் நின்றுட்டு அப்புறம் பந்தி நேரம் வந்தோடனே அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டு தான் என்ன செய்யணும். பாருங்க, இந்த மெல்லிய வஸ்திரம் தேவன் தருகிற ரட்சிப்பு என்கிறதான அந்த மெல்லிய வஸ்திரம் அது சீக்கிரமா அழுக்காகக்கூடியது, சீக்கிரமா கிழிஞ்சு போகக்கூடியது. நாம் அதை பத்திரமாக பாதுகாக்காவிட்டால், நாம் அதை மிக கவனமாக நாம் நடக்காவிட்டால், அது நான் பாருங்க சீக்கிரமா அது கிழிஞ்சு போயிடும். ஆகையினால அந்த வஸ்திரத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு. இங்க நீங்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதுதான் அந்த மெல்லிய வஸ்திரம், அது ரொம்ப பெருசு. அது எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னு நீங்க தியானித்து பார்த்தால் அது யாருமே தர முடியாது. பாருங்களேன், அந்த வஸ்திரத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர அந்த வஸ்திரத்தை, நாம் ஒரு முறை பெற்றுக்கொண்ட வஸ்திரத்தை நாம் அழுக்காக்கி போட்டாலோ கிழித்து போட்டாலோ மறுபடி அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புகிறது. பின்வாங்கி போனவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள் பின்வாங்கி போய்விட்டால் மறுபடி அவர்களை திருப்புவது கூடாத காரியம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனம் சொல்கிறது, அடிக்கடி தன்மேல் பொழிகிற மழை தண்ணீரை குடித்தும், ஆனா அந்த ஓடு என்ன செய்யாது, எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அது என்ன செய்யாதாமா, முளைக்காது. அது நல்ல மழை எத்தனை வருஷக்கணக்காக பெய்யட்டுமே, ஒரு ஓடு முளைக்குமா? அது ஆகாததாகவும் சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது அந்த நிலம் என்று வேதவசனம். அப்போ நாம் அடிக்கடி வசனத்தை கேட்கிறோம், ஆனா நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இந்த இதை பாதுகாக்கிறோம்? ரட்சிப்பை குறித்து கவலை இருக்கிறதா? நாம் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பை குறித்து கவலை இருக்கிறதா? ஏன் கவலை இல்லை சொல்ல முடியுமா? ஏன் நாம் பெற்றுக்கொண்ட ஒரு ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன், அதை குறித்ததான கவலை எனக்கு அதிகமாக ஒன்றும் இல்லை. இந்த ரட்சிப்பை குறித்து கவலையே இல்லை. ஏன்? ஏனென்றால் அந்த ரட்சிப்பினுடைய மகிமையை நான் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அந்த ரட்சிப்பின் மகிமையை, அதனுடைய ஆச்சரியத்தை, அதனுடைய விலையை, அது எப்படி எனக்கு கிடைத்தது என்பதை நான் இன்னும் அறிந்து கொள்ளாதவனாக இருக்கிறேன். ஆகையினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் உண்மைதான், ஆனால் அதை காத்துக் கொள்வதற்கு எனக்கு அதை குறித்து பெரிய அக்கறை எல்லாம் இல்லை. ஏதோ கிறிஸ்தவனா மாறினேன், ஏதோ பேரை மாட்டிக்கிட்டேன், ஏதோ சிலுவையை தொங்க விட்டுக்கிட்டேன் கழுத்துல, ஏதோ வெள்ளை வஸ்திரம் உடுத்திக்கிட்டேன், ஏதோ காதல் காலத்துல கழட்டிக்கிட்டேன், ஏதோ ஆலயத்துக்கு போறேன், ஏதோ அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கு. அந்த ரட்சிப்பை குறித்ததான அந்த விலை நமக்கு தெரியவில்லை. இன்னொன்று, ரட்சிப்பை பெறாதவர்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல, அவர்களுக்கும் இது தெரியாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற வாஞ்சை, விருப்பம், ஏக்கம் அவர்களிடத்திலே இல்லை. ஏன் இல்லை? அவர்களுடைய நினைப்பு எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்படலாம். ஏங்க சிலர் எல்லாம் எங்க ஊர்ல, ஏங்க சர்ச்சை வரக்கூடாதுங்களா, ஏங்க தொடர்ந்து ஆலயத்துக்கே வராம இருக்கீங்க, என்ன செய்யறது, வேலை, அரசாங்க வேலை, ரிட்டையர்ட் ஆகட்டும், ஒழுங்கா வந்துடுவேன், என்ன செய்வாங்களாமா? நான் இன்னைக்கு இந்த காரியத்தை தியானிச்சு கொண்டிருந்த பொழுது என்னுடைய பழைய நண்பர் ஒருவர் ஞாபகத்துக்கு வந்தார். நான் படிக்கும்போது என் கூட படித்த ஒரு பையன், அவனுடைய அப்பா, அவங்க எங்கள் சபையில் நான் போய் கொண்டிருந்த அந்த சபைக்கு தான் வந்துட்டு இருந்தேன். அவனுடைய அப்பா என்ன செய்வார்னா, எல்லா பழக்கமும் உண்டு அவரிடத்துல. ஆலயத்துக்கு வருவார், வந்து வெளியில் இது மாதிரி நம்ம வெளியில் மரம் இருக்கு பாருங்க, அது மாதிரி எங்கள் சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு புளிய மரம் இருக்கு, பெருசாக நல்ல நிழலாக இருக்கு, அங்கே வந்து உட்காந்துக்குவார். என்ன செய்வார், அங்கே வந்து உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பார். கடைசி ஜெபம் இருக்கு பாருங்க, அந்த ஜெபம் தொடங்கின உடனே நான் ஜெபிப்போன்னு சொல்லி கண்ணை மூணுன்னே உள்ள வருவார். ஆமென் போட்டோட வெளியில் போய் நிற்குவார். ரொம்ப காலமாக எனக்கு தெரிந்து அவர் அதே தான் கடைசி வரை. பாருங்க, அவருடைய மகனும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறார். என் கூட படித்த என் நண்பன்
பேர் பாருங்க லாரன்ஸ். ஆனால் இப்படி அப்படிதான் இருக்காரு இன்னும். பாருங்க, அவரும் இதே மாதிரி இப்போ மரத்துக்கு வெளியில தான் உட்கார்ந்துட்டு போயிட்டு இருக்காரு. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது விலை தெரியவில்லை, பெற்றுக்கொண்டவர்களுக்கும் அதனுடைய மதிப்பு விலை தெரியவில்லை. அதனாலதான் இங்கே வேதம் சொல்கிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. பாருங்க, அங்கே யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவரு யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நான் கடந்த நாட்களிலே நான் இதை ஞாயிற்றுக்கிழமை நான் இரவு ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் ஜெபத்தில் இந்த ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை எனக்கு ரட்சிப்பை குறித்து பேசணும், அது எவ்வளோ பெரியது என்பதை அந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆனால் நான் அந்த வாரம் ஃபுல்லாக வசனத்தை வேத வசனத்தை வாசிக்கும் யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தைகள் என்னோட ரொம்ப அதை பற்றி பேசலாம். நான் ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் தந்தது முதல்ல இந்த வார்த்தை, அதைத்தான் என்ன செய்யணும், அடுத்த வாரம் யோனாவை பற்றி பார்க்கணும். பாருங்க, இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தா யோனா தீர்க்கதரிசி சொல்றார். அங்கே நான் வாசிப்போமா, 2ஆம் அதிகாரம், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் போன வாரம் 8வது வசனம் என்று நினைக்கிறேன். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ரட்சிப்பு யாருடையது? துதிக்கலாங்க, பொருத்தனையை செலுத்தலாங்க, ஆனாலும் ரட்சிப்பு என்பது அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்படலாம், நாளைக்கு நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி நான் என் மனதிலே நாளைக்கு பார்த்துக்கலாம், அல்லது நான் கொஞ்சம் வயசாகட்டும், ஏதோ இப்படி போயிட்டு இருக்கிறோம் என்று நாம் என்ன செய்ய முடியாது, அங்கே நாம் தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் எபேசியர்லே வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல, இது தேவனுடைய ஈவு, இது எல்லாருக்கும் கிடைக்காது பாருங்க, அது இலவசமாக கொடுக்கக்கூடியதுதான். அந்த வசனங்களை படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு பொருளை வாங்கினேன், அதை இழந்து போனேன், மறுபடியும் வாங்கிக் கொள்வேன். ஒரு அரசாங்க வேலையிலே என்னை சேர்த்துக் கொண்டார்கள், அங்கே பெரிய ஊழல் பண்ணி என்னை டிஸ்மிஸ் பண்ணினார்கள். மறுபடி சேர்த்துக் கொள்வார்களா அந்த வேலையில? நான் ஒரு இடத்தை வாங்கினேன், அழிச்சிட்டேன், மறுபடியும் வாங்கிக் கொள்வேன், பெற்றுக்கொள்வேன். ஆனால் ரட்சிப்பு தேவன் கொடுக்கிறது, அது கிருபையாக இரக்கமாக எனக்கு தருகிறது. அதை நாம் இழந்து போனால் மறுபடி பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல அதே நேரத்தில் நானாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நான் இனிமே நாளிலிருந்து பரிசுத்தமாக வாழப்போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் நாம் தீர்மானம் பண்ணி ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டேன் என்று நம்மை நாமே பிரகடனப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைத்தால் மட்டும்தான் நான் ரட்சிப்பை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் என்ன செய்யறது? சரி, அப்ப பரவாயில்லையே, அவர் எப்ப எனக்கு தராரோ அப்ப வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் நான் என்ன செய்யறேன்? ஓடு ராஜா ஓடு ராஜான்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியா? ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபைக்காக நாம் அவருடைய பாதத்திலே கதறணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னை இந்த பொல்லாத இந்த பாவ கட்டுகளிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க. நீ உண்மை உள்ள தேவன் என்று அறிஞ்சிட்டேன். யோனா சொல்றாரு, துதியின் சத்தத்தோட அவரிடத்துல சேர்வன் தான். ஆமா, ஆனா ரட்சிப்பு
வேணுமே. துதிக்கலாங்க, யாருங்க துதிக்க முடியாது? விக்கிரகத்தை துதிக்கிறவனை நீங்க கொண்டு வாங்க, துதிப்பான். விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவனை கொண்டு வாங்க. கடந்த நாட்களில் நான் பார்த்தேன் யூடியூப்ல ஒரு பூசாரி சொல்றாரு, உலகத்துல உண்மையான சாமி ஏசாமி தான்டா அப்படின்னு சொல்றாருங்க. பட்டையும் கொட்டையுமா தான் இருக்காரு, காவி கட்டி இருக்காரு, யூடியூப்ல பேசுறாரு. உண்மையான கடவுள் இயேசு தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இயேசு கிட்ட ஒருத்தர் வேண்டிக்கிட்டே இருந்தாரு, இயேசு அவர் ஜபத்துக்கு பதில் கொடுத்தாருன்னு ஒரு ஐயர் சொல்றாருங்க. ஆனா ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு மேன்மையான காரியம். நாம் இதற்கு எந்த அளவுக்கு நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நாம் எப்படி போற்றி, எப்படி நாம் இதை பாதுகாக்கணும். நான் போன வாரத்தில் ஒரு நாள் பார்க்குறேன், வீரபாண்டி பிரிவில் ஒரு 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 பெரிய சிலை, ஏதோ என்ன சிலைன்னு தெரியல. மக்கள் என்ன செய்யறாங்க, கருப்பாக இருக்குது, கருப்பு கலரில். அது இந்த நம்ம இங்கே ஒரு கோயம்புத்தூர் பக்கத்தில் அது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. பாருங்க, மக்கள் போய் என்ன செய்யறாங்க, அதுக்கு பூஜைகளும் காரியங்களும் செய்கிறார்கள். எவ்வளவு அறிவீனம் பார்த்தீங்களா? தேவன் அவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கவில்லையே. அவருடைய இருதயத்திலே கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி அங்க நுழையவே இல்லையே. அவர்களுக்கு அந்த அறிவு வரவே இல்லையே. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் இருந்தோம் நாமும். ஆனால் தேவன் அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி நமக்குள்ளே பிரவேசித்த போது நமக்கு தோணுச்சு, ஆஹா, இது நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அடக்கொடுமையே என்னத்தையோ வச்சு நாமளே உருட்டி வச்சுக்கிட்டு நாமளே தோப்புக்கரணம் போட்டுட்டு இருக்கிறோமே என்று தேவன் நம்முடைய இதில் கிரியை செய்தார். ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவருடைய முகத்தில் உள்ள ஒளி, அறிவாகிய ஒளி நமக்கு மேல் பிரகாசித்தது. பாருங்க, இந்த இந்த ரட்சிப்பு நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், இது இது நாம ரட்சிக்கப்பட்டோம், நாம பெற்றுக்கொண்டோம். இது எப்போ வேணாலும் நான் என்ன செய்யலாம், எந்த நேரம் வேணாலும் ரட்சிக்கப்பட்டு கொள்ளலாம். அங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் இது எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன். அந்த அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். பாருங்க, ஒரு மனிதன் ரட்சிப்பை பெறும் பொழுது அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிது அப்படின்னு பார்த்தா, அவன் என்ன செஞ்சாராமா, தேவதூதனை விட கொஞ்சம், நீங்களும் நானும் தேவதூதர்களை விட கொஞ்சம் தான் சின்னவங்க. கொஞ்சம்னா எப்படிங்க? அந்த கொஞ்சம்னா என்ன? நம்ம அநேக நேரங்கள் இந்த வேத வசனங்களை வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோமா? தேவதூதருக்கு சமநாமம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவதூதர்களுக்கு சமமாய் இருக்கிறார்கள். அங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. இந்த சகல பூமிக்கும் நாம தாங்க அதிகாரி. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா ஒண்ணு தெரியும், எல்லாம் தகுதியா இருக்காது. ஏங்க, எல்லாமே அனுபவிக்க அதிகாரம் இருக்குங்க. தேவன் படைத்தது சகலமும் நல்லது, சகலத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்காரு, நம்மை அதிகாரியாக வச்சிருக்காரு.
எல்லாம் நமக்கு சொந்தமானதுதான். ஆனா எங்க புகையில இருக்கு, புகையில செடி, இது தேவன் பூமியில படைச்சிருக்காரு. இதன் மேல என்ன அதிகாரியா வச்சிருக்காரு? இந்த புகையிலைக்கு மேல என்ன அதிகாரியா வச்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரா இல்லையா? வச்சிருக்கிறாரா இல்லையா? உங்களையும் என்னையும். சரி, தம்பி சொன்ன போல சினிமா இந்த உலகத்துல இருக்கு, இதன் மேல என்ன அதிகாரியா வச்சிருக்காரா இல்லையா? நான் அதிகாரியா இருந்தா நான் சொல்றதுதான் அது கேட்கும். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க அட்டாச் பண்ணிக்கீங்க நம்முடைய வாழ்க்கையில. பணம், பதவி, நாம் வேலை செய்யறதுல உண்மையாக இருத்தல், நம்முடைய அதிகாரிகளுக்கு உண்மையாக இருத்தல், இப்படி எந்த ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும். நான் சாப்பிட்ற பொருள், என் வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் என்ன, நான் பேச வேண்டிய பேச்சு, எல்லாவற்றின் மீதும் தேவன் என்னை அதிகாரியாக வச்சுட்டாருங்க. அதான் சொல்லுது, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, ஆராதனை ஆராதனை. உங்களையும் என்னையும் தேவன் ராஜாவை வச்சிருக்காரு. எப்படி ராஜா? ராஜா சொல்றதை கேட்கணுமா இல்ல மக்கள் சொல்றத ராஜா கேட்கணுமா? ராஜா கட்டளையிடுவார், கேட்கணும். நாம சினிமா தியேட்டர் அல்லது ஒரு வார்த்தை, பேசுகிற பேச்சு, உணவு, இதன் மேல நாம அதிகாரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்லணும். என்ன சொல்லணும்? எடுத்துக்கப்பா, வா வா, உள்ளே வாரும் என்று கூப்பிடும் பொழுது, தம்பி சொன்னது போல அந்த பக்கமா போகும்போது நாம் அதற்கு அதிகாரியாக இல்லாத பட்சத்தில் நாம் அங்கே போவோம். அப்ப அந்த அதிகாரி பதவி இப்போ யாருக்கு எடுத்து தரது? ரட்சிப்பினால் தேவன் நமக்குள்ளே தருகிறார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியான ஆளுகை தன்மை தரார். அங்க அடுத்து சொல்லப்படுகிறது பாருங்க, அவனுடைய சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணும். எல்லாத்தையும் என்னுடைய பாதத்துக்கு கீழ்படுத்தினாரு, ஆனா எல்லாம் கீழ்பட்டிருக்கா இப்போ எனக்கு? அங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம் காண்கிறது எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் தேவன் தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்னால் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய முடியும். வேண்டாம் அப்படின்னு எதையும் எந்த நேரத்திலையும் என்னால் தூக்கி போட முடியும். வேணும் என்று எந்த நேரத்திலையும் எடுத்துக்கொள்ளவும் முடியும். ஆனால் வேதம் இங்கே சொல்லுது பாருங்க, தேவதூதரிலும் அந்த விஷயத்தை விட்டுறக்கூடாதுல்ல. தேவதூதரிலும் சற்று சிறியவர். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எப்படி தேவதூதரை விட கொஞ்சம் சின்னவனா இருக்கிறான்? நாம் தியானிச்சிருக்கிறோமா? ஒரே ஒரு காரியம் தான், அதை நாம் ஜெயிக்கிற போது நாம் அவருக்குள் பிரவேசிக்கிறோம். மரணம். மரணம், தூதர்களுக்கு மரணம் உண்டான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நாம் இன்னும் மரணத்தை என்ன செய்யல? ஜெயிக்கவில்லை. நாம் இன்னும் மரணத்தை ஜெயிக்காதவர்கள். அந்த ஒரு காரியம் மட்டும்தான் தேவதூதனை விட கொஞ்சம், அதை அடுத்த வசனத்தில் விளக்குறாரு பாருங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் நம்மை ரட்சித்து அந்த உன்னதமான ரட்சிப்புக்குள்ளே உயர்ந்த ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியராக நம்மை உயர்த்தி கொண்டு வரும்படிக்கு அவரும் நம்மை போல தேவதூதரோட சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார், மாமிசமானார்.
தேவன் தன்னுடைய குமாரனை மாமிச சாயலாக இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆனா ஒண்ணு நடந்துச்சு, நாம் இன்னும் மரணத்தை ஜெயிக்கல, ஆனா அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டார். ஜெயித்து அடுத்த வசனம் சொல்றது பாருங்க, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர் மரணத்தை ஜெயித்ததினால நாமும் ஜெயிக்க போறோம். ஒரு நாள் நாமும் மரணத்தை ஜெயிப்போம். அது அடுத்த அந்த வசனம் சொல்லுது, அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும், யார் பரிசுத்தப்படுத்துகிறவர்? நம்மை இயேசு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள். பரிசுத்தம் செய்யப்படுகிறது யாரு? நாமம். பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாமம். இருவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். இயேசு நம்ம என்ன சொல்லாராமா? சகோதரர். அவர் தேவதூதனை விட உயர்ந்தவராகிவிட்டார். குமாரனாக மரணத்தை ஜெயித்து குமாரனாக மாறிவிட்டார். ஆனா அவர் ஜெயித்ததுனால நாமும் ஜெயிப்போம் என்று சொல்லி அவருக்கு ஒப்பாக சகோதரராக நம்மை மாற்றி இருக்கிறார். அப்ப நாம் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? இது வேற எங்கேயாவது கிடைக்குமா? அதனால தான் சொல்றார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று அங்கே விளையாட்டு கேட்கிறார். அது மட்டுமல்ல, ரட்சிப்பை பெறாதவர்களுக்கு அங்கே பாருங்க ஒரு காரியத்தை சொல்ல முடியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12:16-17. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த வசனம், ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட கதறியும் தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். பாருங்க, ரட்சிப்பு வந்த போதெல்லாம் வாசத்தை பண்ணிட்டான். பிறகு ஒரு நாள் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கதறினாலும் என்ன செய்யாதாமா? இது எப்படி தெரியுமா? ஓட்டு, இன்னைக்கு எலெக்ஷன், எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னுடைய உரிமை, ஓட்டு நமது உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டு போட போறோம். ஓட்டு போட போயிட்டு வந்துட்டோம். ஒருத்தர் மட்டும், நான் இன்னைக்கு போட முடியாது, நாளைக்கு போட்டுக்கலாம். ஏன் ஓட்டு தானே, ஏன் உரிமை தானே, நாளைக்கு நான் ஓட்டு போட்டுக்கிறேன். போட முடியுமா நாளைக்கு? ஐயா, நான் நேற்று எனக்கு உடம்பு சரியில்லாம ஐசியூல இருந்துட்டேன், கொஞ்சம் இன்னைக்கு ஓட்டு போட போயிட்டு என்ன அனுமதிங்க, விடுவாங்களா? காலில் பிடிச்சி கெஞ்சினாலும் விட மாட்டாங்க, கதறினாலும் விட மாட்டாங்க. உலக மனுஷனே இப்படி இருக்கும்போது தேவன் இந்த ரட்சணிய நாள், இந்த அனுக்கிரக நாள் பாருங்க. அவன் அங்கே ஏசாவை குறித்து சொல்லக்கூடிய ஏசா அவன் செஞ்ச காரியத்தை பாருங்களா. அங்க ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைச்சிட்டு இருந்தார். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே
நான் சாப்பிட கொஞ்சம் தாப்பா, களைத்திருக்கிறேன் இளைத்திருக்கிறேன் என்றார். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்குப்பா? அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். பாருங்க, தன்னுடைய பெரிய சேஷ்ட புத்திர பாகம் அதை விற்றுட்டான். எதுக்காக விற்று போட்டான்? ஒரு வேளை சாப்பாட்டுக்குங்க. நம்ம நினைச்சு பாருங்களேன், கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிறதுல எத்தனை நேரம் அற்பமான விஷயத்துக்காக அப்படின்னு அசட்டை பண்ணியிருக்கோம். எத்தனை நேரம் பாருங்களேன். இவனுக்கு சாப்பாடு தான் பிரதானம், நமக்கு வேற ஏதோ பிரதானம். சேஷபுத்திர பாகம் ரட்சிப்பை பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. நாளைக்கு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். எப்படி? நாளைக்கு போய் இன்னைக்கு தப்ப செஞ்சுட்டு நாளைக்கு ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிருக்கேன். சிம்சோனை போல. சிம்சோன் கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்ட பிறகு என்ன செய்யறாரு? போய் ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்திடுங்க, ஒரு விஷயம்னு சொல்லி எப்படியோ ஒரு விஷயம் பலப்படுத்தி அதோட கூட அவங்க கதையும் முடிஞ்சு. ஆனா நாம் ஒரு முறையா எத்தனை தரம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களும் ரட்சிப்பை பெறாதவர்களும், பெற்றுக்கொண்ட நாமும் அதை அசட்டை பண்ணியிருக்கிறோம், பெற்றுக்கொள்ளாதவர்களும் அதை அசட்டை பண்ணியிருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எத்தனை தரம் பேசுகிறார், நாம் அதெல்லாம் என்ன செய்யறோம்? டவலை உதற மாதிரி துண்ட உதறி தோலை போட்டு நடைய கட்டிக்கிறோம். இல்ல, எத்தனை நேரம் பாருங்க. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். ஏசா ஒரு சாதாரண சேஷபுத்திரன் தான். நீ எடுத்துக்கிட்ட அப்பட எனக்கு இப்ப பசியா இருக்கு கொண்டா. இப்ப எனக்கு அட் பிரசன்ட் என்ன தேவை? இப்ப எனக்கு என்ன தேவை? ஆனா வேதத்தில் எத்தனையோ பேர் அந்த நேரத்திலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தான், காண்கிறதை இல்லை, காணாதவைகளை குறித்து பயபக்தியானார்கள். இப்ப காண்றதில்ல. அநேகர் இப்ப என்ன பார்க்கிறோம் அதுலதான் பயபக்தி ஆகிறாங்க. காணாததிலே பயபக்தி ஆகிறதில்லை. தேவன் நமக்கு ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை மாற்றுவதற்கு இந்த பூமியின் மேலே சகலத்தின் மேலும் மரணத்தின் மேலும் நம்மை அதிகாரியாக அவர் மாற்றுகிறார், மாற்றியிருக்கிறார், மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா எனக்கு அதன் மேல விருப்பம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப என்ன கிடைக்குது, இன்னைக்கு என்ன பாருங்க. ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க பாருங்க. எப்பா வேலைக்கு சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு மாசம் பொறுத்து சம்பளம், இவ்வளவு சம்பளம், ஆனா டெய்லி சம்பளம் அல்லது வார சம்பளம். இங்க ஞானி என்ன செய்வான்னு நீங்களே சொல்லுங்களேன். புத்திசாலி எதை தேர்ந்தெடுப்பான்? வார சம்பளத்தையா, மாத சம்பளத்தையா, அல்ல டெய்லி சம்பளத்தையா, மாத சம்பளத்தையா? அப்படி புத்திசாலி எதை தேர்ந்தெடுப்பான்? புத்திசாலிக்கு தெரியும், மாதம் ஒரு முறை வாங்கினால்தான் அது நம்ம கரெக்டாக பட்ஜெட் போட்டு என்ன செய்ய முடியும், ஓட்ட முடியும். வாரம் அல்லது தினம் வாங்கினா தினம் வாங்கி இப்படி விட்டு அப்படி விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். மாதம் ஒரு தடவை 10,000 ரூபானாலும் சரி, அந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம பட்ஜெட் போடுவோம். வீட்டு வாடகை 2,000 ரூபா, மளிகை சாமான் 1000 ரூபா,
கரண்ட் பில் ரூபா, ஓகே, ஒரு 500 ரூபா மிச்சம் அப்படின்னு என்ன செய்வாங்க, கணக்கு போடுவாங்க. அந்த 500 ரூபாய் எடுத்து மிச்சம் பண்ணி வைப்பாங்க. டெய்லி வாங்க, நாளைக்கு பார்க்கலாம், 10 ரூபா தான் இருக்குது, சரி டீ குடிப்போம், 15 ரூபா தான், 20 ரூபா தான் இருக்குது, ஒரு பன் வாங்கிட்டு போவோம், ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போவோம். அது என்ன செஞ்சு போயிடும், டெய்லி வாங்குறவன் ஒன்றும் இல்லாமல் வெறும் கையாக உட்காந்துருப்பான். ஆனால் மாத சம்பளமாக குறைஞ்ச சம்பளம் வாங்குறவன் ஒரு 10 வருஷம் கொடுத்து பார்க்கும்போது அவன் வளர்ந்துருப்பான். அதுபோல நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் காணாததை நாம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதை நாம் நம்பினோமானால், விசுவாசித்தோமையானால், நாம் அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாய் ஓடுகிறவர்களாக. இங்கே இந்த ஏசா அங்கே அடுத்து அந்த 27ஆம் அதிகாரத்தில் 31 பாருங்க, 31ஆம் வசனத்துல இருந்து அப்பா கேட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு ருசி உள்ள பதார்த்தம் கொண்டு வான்ட்டு வேட்டையாடி நல்ல செஞ்சு எடுத்துட்டு வான்னாரு. இவன் செஞ்சு எடுத்துட்டு போறான் பாருங்க. அவனும் தன் தகப்பனிடத்தில் கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் ஈசாக்கு, அதற்கு அவன், அப்பொழுது ஈசாக்கு பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார், நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். உடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன் வந்து என்றான். அப்பொழுது அவன், ஓ யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா, மோசம் போக்கினான், என் சேஷபுத்திர பாகத்தை, சேஷபுத்திர பாகத்தை யாருன்னு எடுத்தது, அவனா எடுத்தான், இவன் தானே கொடுத்தான். இப்ப என்ன சொல்றான் பாருங்க, நாம் கூட இன்னைக்கு அநேக நேரங்களில் ரட்சிப்பை இழந்துட்டு ஆண்டவர் என்னை ரட்சிக்கல, அல்லது ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரு, தள்ளி விட்டுட்டாரு, நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாய் காத்து கொள்வதற்கு நாம் பிரயாசம் உடையவர்களாய், முயற்சி உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அங்கே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ காலத்திலும் பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. போதும் பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நோவா சொன்னா, எப்பா மழை வரப்போகுது, மழை பெஞ்சு இந்த பூமியை அழிக்க போகுது, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. யாரும் திரும்பல. போயா மழையா, மழைன்னா எப்படி இருக்கும்? ஏனென்றால் நோவா காலம் வரைக்கும் மழை இல்லை, பனி தான் பெஞ்சது, பூமியை பனி தான் நினைத்து கொண்டிருந்தது, மழையே பெய்யல. அவங்கள்ட்ட மழைன்னு, மழையா அது எப்படி இருக்கும், அது எங்கேருந்து வரும், மேலே இருந்து தண்ணி எப்படி வரும் என்று அவர்கள் கேலி கிண்டல் செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறது, தேவன் நோவாவையும் அந்த ஜீவஜந்துக்கள் எல்லாம் உள்ள வச்சுட்டு தேவன் பேழையின் கதவை என்ன செஞ்சாராமா, அடைத்தார். தேவன் அடைத்தார்.
தண்ணி பெருக 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 பேழை கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப கிளம்ப பூமியில இருக்கிறவன் எல்லாம் வந்து தட்டியிருப்பான். ஐயோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கப்பா, நேற்று தானப்பா உனக்கு பணம் கடன் கொடுத்தேன், நேற்று தானப்பா உனக்கு ஆசாரி வேலை செஞ்சேன்ல, நேற்று தானே சம்பளம் கூட கொடுத்தேன்ல, அதை மரத்தை அறுத்துட்டு வந்தேன் இல்லை, சித்தி மரம் அந்த என்ன மரம் கொப்பையர் மரத்தை அறுத்துட்டு வந்தேன் இல்லை, நீ இந்த வேலைக்கு தார் பூசினது நான் தான்ப்பா. ஐயோ தட்டுறது தர்றா கொஞ்சம் கஞ்சி கதறி இருப்பான், அழுது புலம்பி இருப்பான். நமக்கு அந்த நிலைமை வரணுமா? ஒரு நாள் கதறக்கூடிய, ஒருவேளை நாம நினைப்போம் செத்து போயிட்டா அந்த நிலைமை எப்படி வரும்? செத்து போயிட்டா ஆண்டவர் விட்டுருவாரா? உயிரோட எழுப்பி வச்சு தண்ணி ஊற்றி அடிப்பாங்கல்ல, தெளிய வச்சு அடிப்பாங்கல்ல. செத்து போனாலும் அனைவரும் ஒரு நாள் உயிரோடு இருந்து அவருக்கு முன்னாடி நிற்கணும் பாருங்க. அப்படியே கிறக்கத்தை தெளிய வச்சு அடி கிடைக்கும். அன்னைக்கு ஐயோ ஐயோ என்று கதறினால் ஆகையினாலே தான் வேதம் சொல்லும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாய் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக நாள். அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்காதீர்கள். ரட்சிப்பை பத்திரப்படுத்துவதற்கு, அதை பாதுகாப்பதற்கு, நாம் பெற்றுக்கொண்டவர்கள் பாதுகாப்பதற்கும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் பிரயாசம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.